ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் மார்த்தாண்டம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோங்க. மார்த்தாண்டத்திலிருந்து குளச்சல் துறைமுகம் போயிட்டு பீச்செல்லாம் பார்த்துட்டு நாம் குளச்சல் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரப்போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நாம் மார்த்தாண்டத்திலிருந்து குளச்சல் போகிற பயணத்தை தொடரலாம். சூப்பராக இருக்கும். நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஹார்பர் டவுன்னு சொல்லலாம். பீச்சு, ஃபிஷிங் ஹார்பரு, சீ சைடுன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம போய் பஸ் போட் பண்ணலாம். ஸோ நம்ம மார்த்தாண்டத்திலிருந்து கிளம்பியாச்சுங்க குளச்சல் போகிறதுக்கு. ஸோ குளச்சல் வந்து ஒரு ஃபிஷ்ஷிங் ஹார்பரெல்லாம் இருக்கிற டவுனு. ஒரு குட்டி பீச்சு, ஹார்பரு, நிறையா ப்ளே ஏரியாஸ், கஃபேஸ்ன்னு ஒரு மாதிரி ஒரு சின்ன பிக்னிக் ஸ்பாட்டுன்னு சொல்லலாம் நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்டில். மார்த்தாண்டம் டவுன்லேருந்து கிளம்பியாச்சு பஸ்ஸு, குளச்சல் பஸ்ஸு. நாம டிக்கெட் எடுத்தாச்சுங்க. மார்த்தாண்டத்திலிருந்து குளச்சல் போறதுக்கு 19 ரூபா.
நம்ம மார்த்தாண்டத்திலிருந்து குளச்சல் போற ரூட் பாத்தீங்களா, நம்ம ஒவ்வொரு கிராமத்தையும் தாண்டும் போதும் செம்ம அழகா இருக்குங்க. ஃபுல்லா வீடுகள்லாம் வந்து சுத்தியும் வந்து சூப்பரா மரங்கள் நட்டிருக்காங்க, கார்டன் வச்சிருக்காங்க. கொஞ்சம் இடம் இருந்தாலும் வந்து மரங்களால ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. நான் தமிழ்நாடு ஃபுல்லா டிராவல் பண்ணியாச்சு. நம்ம டெல்டா ரீஜன் தவிர நாகர்கோவில் மாவட்டத்துல தான் பாத்தீங்கன்னா நம்ம பழைய தமிழர்கள் பழக்கமான ஒவ்வொரு வீட்லயும் வந்து இந்த முக்கணிகள்னு சொல்லுவாங்கல்ல, மா, பிளா, வாழை, அந்த 3 மரங்களுமே வந்து சுத்தி வச்சிருக்காங்க. வீடுகள் எல்லாம் சுத்தியும் வந்து அவ்வளவு கிரீனிஷா வச்சிருக்காங்க, கிளீனா வச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப கல்ச்சர் பீப்புளா இருக்காங்க நம்ம நாகர்கோவில் மக்கள். அவ்வளவு பிளசண்டா பிளிஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம கேரளால டிராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாகர்கோவில் கிராமப்புறங்கள்ல டிராவல் பண்ணும் போதும் கிடைக்குது. டவுன்ஸுமே வந்து நல்லா கிரீனிஷா தான் வச்சிருக்காங்க. வேற லெவலுங்க நம்ம நாகர்கோவில் மக்கள். நம்ம போற வழியெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்திலயும் ஒரு அழகான ஒரு நீர்நிலை இருக்குங்க, ஒரு குளம் இருக்கு, இல்லாட்டி ஒரு ஓடை இருக்கு. அவ்வளவு சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. அண்ட் முக்கியமா பொல்யூட் பண்ணாம வச்சிருக்காங்க. அப்படியே வந்து இயற்கையோட ஒன்று வாழ்றதுக்கு நம்ம நாகர்கோவில் மக்கள் நல்லா கத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னுமே வந்து நகரமயமாதல் ஆனதுக்கு அப்புறமும் கூட நம்ம நகர்ப்புறங்களாகட்டும் அல்லது கிராமப்புறங்களாகட்டும் நாகர்கோவில் மாவட்டத்துல ரொம்ப ரொம்ப சூப்பரா வச்சிருக்காங்க. அண்ட் ரொம்ப ஹெரிட்டேஜ் ரிச்சா இந்த மாதிரி குட்டி குட்டி கோவில்கள் எல்லா பக்கமுமே இருக்கு, சர்ச்சஸ், மசூதிகள் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க.
மார்த்தாண்டத்திலிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் நாம ரீச் ஆகிற ஒரு டவுன் பாத்தீங்கன்னா கருங்கல் அப்படிங்கிற ஒரு குட்டி டவுனுங்க. நாகர்கோவில் மாவட்டத்துல பார்த்தா எல்லா டவுன் பஸ் ஸ்டாண்ட்ஸ்லயும் இந்த மாதிரி மினி பஸ் இருக்கு கிரீன் கலர்ல. அந்த டவுனுக்கு பக்கத்துல இருக்கிற ஏரியாக்கு அண்ட் டவுனுக்குள்ள இருக்கிற முக்கியமான ஏரியாக்களுக்கு மெயின் டிரான்ஸ்போர்ட் பாத்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இந்த மினி பஸ்ஸஸ் தான். நம்ம கேரளாலையும் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நிறைய மினி பஸ்ஸஸ் இருக்கும், பிரைவேட் பஸ்ஸஸ் இருக்கும். நாகர்கோவில் மாவட்டத்திலையும் இதே மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஆட்டோஸ் தவிர பாத்தீங்கன்னா இந்த மினி பஸ்ஸஸ் தான் வந்து மக்கள் ரொம்ப நம்பி இருக்காங்க. டவுன்ல இருந்து, அதாவது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அவங்கவுங்க பிளேசஸ்க்கு போறதுக்கு, அந்த டவுனுக்குள்ள அண்ட் டவுனுக்கு பக்கத்துல இருக்கிற ஏரியாஸ்க்கு. ஸோ இப்போ நாம கருங்கல் டவுன்ல இருந்து, டவுன் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டுவர்ட்ஸ் கொளச்சல் டிராவல் ஆகிட்டு இருக்கோங்க. நம்ம டவுன்ஸ் எல்லாம் பாத்தீங்கல்ல, ஃபுல்லாவே வந்து அவ்வளோ கிளீனா இருக்கு. எங்கேயுமே வந்து நம்ம குப்பைகளை பார்க்க முடியல. அண்ட் ரொம்ப பொல்யூஷன் எல்லாம் வந்து சுத்தமா இல்லை. நம்ம குப்பைகளையும் பார்க்க முடியாது, பொல்யூஷனும் ரொம்ப கண்ட்ரோலா இருக்கு. ஊர்களெல்லாம் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா பிளிஸ்ஃபுல்லா இருக்குங்க நம்ம நாகர்கோவில் மாவட்டத்துல. ஸோ மார்த்தாண்டத்திலிருந்து கொளச்சல் போற வழியில நம்ம கருங்கல் தாண்டி டிராவல் ஆகிட்டு இருக்கோம். நாகர்கோவில் மாவட்டத்துல இன்னொரு ஃபேக்ட் இன்ட்ரெஸ்டிங்கா என்னன்னா, நாகர்கோவில் மாவட்டத்துல வெஸ்டர்ன் காட்ஸ், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகளும் இருக்குங்க, அதுக்கப்புறம் பிளெயின்ஸும் இருக்கு, அதுக்கப்புறம் பீச் சைடும் இருக்கு. நம்ம கன்னியாகுமரி, இப்ப நம்ம போற கொளச்சல், முட்டம், இதெல்லாமே வந்து தேங்காய்பட்டினம், இதெல்லாமே பாத்தீங்கன்னா பீச் சைடு. பட் பீச் வரைக்குமே பாத்தீங்கன்னா நம்ம அரபிக்கடல், நம்ம தமிழ்நாட்டுல வந்து மோஸ்ட்லி வந்து வங்காள விரிகுடா தான் வந்து நம்ம லேண்ட் சைடு வந்து எண்ட் ஆகும் கடல் பக்கத்துல. பட் நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்துல மட்டும்தான் வந்து கன்னியாகுமரியில இருந்து மேற்கு புறம், அதாவது டுவர்ட்ஸ் கேரளா இருக்கிற நிலப்பகுதிகள் வந்து
அரபிக்கடல்ல எண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம போற குளச்சல் எல்லாம் வந்து அரபிக்கடலோட பீச் தான். தேங்காய்பட்டினம், அதுக்கப்புறம் முட்டம், ஸோ இந்த மாதிரி பீச்சஸ் எல்லாமே வந்து அரபிக்கடல் சைடு தான் இருக்கு. ஸோ அரபிக்கடல் சைடு இருக்கிற இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீனிக்கா இருக்குங்க. நம்ம கடல் வரைக்குமே வந்து நம்ம தேங்காய் தோப்புகள் இருக்கும், தென்னை மர தோப்புகள் இருக்கும். அவ்வளவு ரம்யமா இருக்கும் பார்க்கறதுக்கு. மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல உருவாகிற நிறைய நதிகள் வந்து நாகர்கோவில் வழியா ஓடுற நதிகள் வந்து இந்த பகுதியில தான் வந்து ஜாயின் ஆகும். முக்கியமா வந்து தேங்காய்பட்டினத்துல எல்லாம் ரிவர் ஜாயின் ஆகிற இடம் தான். ஸோ கண்டிப்பா பீச்சஸ்க்கு நாகர்கோவில் வந்தா விசிட் பண்ணுங்க. ஸோ நாம குளச்சல் டவுன் ரீச் ஆயாச்சுங்க மார்த்தாண்டத்திலிருந்து. ஸோ நான் ஆக்சுவலாக வந்து குளச்சல் வந்து ஒரு குட்டி என்ன சொல்றது கடற்கரையோரத்தில் இருக்கிற கிராமமா இருக்கும் அப்படின்னு நினைச்சா, அல்லது ஒரு பேரூராட்சி லெவலுக்கு இருக்கும் அப்படின்னு நினைச்சா, ஒரு ப்ராப்பர் டவுனுக்குரிய எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே சூப்பரா இருக்குங்க. இங்க வந்து இது வந்து ஒரு ஹார்பர் டவுன்னே சொல்ற அளவுக்கு வந்து நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ குளச்சல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஷிங் ஹார்பர் இருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குட்டி ஹார்பரா இருந்ததை இப்ப ரீசெண்டா வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. நல்லா பெரிய மோட்டார் போட்ஸ், அதுக்கப்புறம் குட்டி குட்டி போட்ஸ் எல்லாமே வந்து இங்க டாக் பண்ற அளவுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஹார்பர் கட்டியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் விளாக்ல குளச்சல் பீச் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நான் உங்களுக்கு அந்த ஃபிஷிங் ஹார்பரையும் வந்து கவர் பண்றேன். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இங்க பாருங்க, நம்ம குளச்சல் டவுன் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ரீச் ஆயாச்சுங்க. ஸோ வாங்க நம்ம இறங்கறதுக்கு ரெடி ஆகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மார்த்தாண்டத்திலிருந்து குளச்சல் வந்தாச்சுங்க. ஸோ வர்ற வழியெல்லாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக வந்து ஒரே விளாக்ல நம்ம குளச்சல் பீச் கவர் பண்ணலான்னு நினச்சேன். பட் நம்ம குளச்சல் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ரீச் ஆன இந்த விளாகோட முடிச்சுக்கிறேன். அடுத்தது வந்து குளச்சல் பீச் பார்க்கலாம். ஸோ நம்ம மார்த்தாண்டத்திலிருந்து குளச்சல் வரைக்கும் வந்த இந்த பஸ் ஜர்னி பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறையா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாம நெக்ஸ்ட் குளச்சல் பீச் வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers. See you from குளச்சல் பஸ் ஸ்டாண்ட்.